மரபுத்தொடர் அகரவரிசை. இந்த வீடியோவில் மரபுத்தொடர் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வரிசை எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. மரபுத்தொடர் அகரவரிசையில் வரிசை கொடுத்துருக்காங்க. அகட விகடம். அகட விகடம் அப்படின்னா என்ன? தந்திரம் தட்டு மாற்று. அகட விகடம் தந்திரம் தட்டு மாற்று. அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல், அதாவது ஒரு எல்லை இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து செய்கிறது, அளவு கடந்து போதல், அகலக்கால் வைத்தல். அக்கறை பச்சை அப்படின்னா என்ன? பொய் தோற்றம். அக்கறை பச்சை அப்படின்னா என்ன? பொய் தோற்றம். அக்கறை பச்சைக்கு இன்னொரு பேர் என்னன்னா தூரத்து பச்சை. அக்கறை பச்சை அப்படின்னா பொய் தோற்றம். அக்கு தொக்கு அப்படின்னா ஒட்டுப்பற்று அல்லது தொடர்பு. அக்கு தொக்கு ஒட்டுப்பற்று அல்லது தொடர்பு. அடங்கா பிடாரி அப்படின்னா எவருக்கும் அடங்காதவன் அல்லது எவருக்கும் அடங்காதவள். அடங்கா பிடாரி யாரையும் யாரோட கட்டுப்பாடுலையும் இல்லாதவங்க. அடங்கா பிடாரி எவருக்கும் அடங்காதவள், யார் சொல்கிறதையும் கேட்காதவங்க. அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம், முடிவே எடுக்க முடியாத சூழ்நிலை. அடரடி படரடி பெருங்குழப்பம். அடா துடி அப்படின்னா தீம்பு தீச்செயல். அடா துடி அப்படின்னா தீம்பு தீச்செயல். அடாப்பிடி அப்படின்னா கொடுஞ்செயல். அடாப்பிடி அப்படின்னா கொடுஞ்செயல். அடிக்கொருக்கால் அப்படின்னா அடிக்கடி. அடிக்கொருக்கால் அப்படின்னா அடிக்கடி. அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம், மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. அடிதடி அடிப்பிடி சண்டை. அடிதடி அப்படின்னாலே என்னன்னா சண்டை. அடித்தடி அடிப்பிடி சண்டை. அடித்தண்டம் பிடித்தண்டம் முழுமையாக வசப்பட்ட ஒரு பொருளை அடித்தண்டம் பிடித்தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடி அடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக, வாழையடி வாழையாக அப்படின்னு சொல்லுவாங்க. அடி அடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக. அடுக்கடுக்காய் அப்படின்னா வரிசை வரிசையாக. அடுக்கடுக்காய் அப்படின்னா வரிசை வரிசையாக. அடுக்கு குலைகள் அப்படின்னா நிலை அழிதல். அடுக்கு குலைகள் அப்படின்னா நிலை அழிதல். அண்ட புரட்டன் பெருந்தீயன். அண்ட புரட்டன் அப்படின்னா பெருந்தீயன். அமளி பண்ணுதல் அப்படின்னா சச்சரவு உண்டாக்குதல். அமளி பண்ணுதல் சச்சரவு உண்டாக்குதல். அமுது குத்துதல் அப்படின்னா உரைமோர் இருக்கும்ல, அதை வந்து பாலில் ஊற்றுவாங்க, அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அமுது குத்துதல். அரங்கேற்றுதல் அப்படின்னா புது நூல், நடனம் இந்த மாதிரி இருக்க முதலியவற்றை முதன்முறை வந்து அவையில் வந்து ஏற்க செய்தல் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அரங்கேற்றுதல். நாடகம் அரங்கேற்றுதல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, முதன்முறையாக அதை வந்து அவையில் வந்து ஏற்க செய்கிறாங்களா, அதை தான் என்ன அரங்கேற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அரட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முற்றலால் நிகழும் வலி. நோய் முத்திருச்சுன்னா ஏற்படுற வலியை தான் அரட்டல் புரட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அரிப்பறித்தல் அப்படின்னா கொளித்தெடுத்தல். அரிப்பறித்தல் அப்படின்னா கொளித்தெடுத்தல். அரை குலைய தலை குலைய மிக்க விரைவாய். அரை குலைய தலை குலைய அப்படின்னா மிக்க விரைவாய். அரைகுறை அப்படின்னா முற்று பெறாமை அப்படின்னு சொல்லுவாங்க. அரைகுறை அப்படின்னா முற்று பெறாமை, அதாவது ஃபுல்லாக முடியாதது. அரைகுறை முற்று பெறாமை. அரை படிப்பு அப்படின்னா நிரம்பா கல்வி. அரை படிப்பு அப்படின்னா நிரம்பா கல்வி. அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவன். அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவன். அலக்கலக்காய் அலக்கலக்காக தனித்தனியாய். அலக்கலக்காய் அப்படின்னு என்ன? தனித்தனியாய். அலக்கழித்தல் அலைக்கழித்தல் அப்படின்னா அழைத்து வருத்துதல். அழைத்து வருத்துதல் கெடுத்தல். அலக்கழித்தல் அப்படின்னா துன்பம் கொடுக்குற மாதிரி தான், கெடுத்தல். அழைத்து வருத்துதல் கெடுத்தல். அலைக்குலையாக்குதல் அப்படின்னா நிலைக்குலையை செய்தல். அலைக்குலையாக்குதல் அப்படின்னா நிலைக்குலைய செய்தல். அலைக்குலையாக்குதல் அப்படின்னா நிலைக்குலைய செய்தல். ஆல்ரெடி நிலைக்குலைய செய்தல் ஒன்று வந்துச்சு. நிலை அழிதல் அப்படின்னா அடுக்கு குலையல். நிலை அழிதல் அப்படின்னா அடுக்கு குலையல். அள்ளு சில்லுப்படுதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல். அள்ளு சில்லுப்படுதல் அப்படின்னாலும் சிறிது சிறிதாக கெடுதல். சில்லு அப்படின்னாலே சிறிது. அள்ளு சில்லுப்படுதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல். அல்லும் பகலும் அப்படின்னா இரவும் பகலும். அல்லும் பகலும் அப்படின்னா இரவும் பகலும். அல்லோல கல்லோலம் ஆரவாரம். அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆரவாரம். அல்லோல கல்லோலம் ஆரவாரம். அவசர கொடுக்கை அப்படின்னா பதற்றக்காரன். அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல். அழித்தளித்து திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும். அழித்தளித்து அப்படின்னா என்ன? திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும். அழி வழக்கு அப்படின்னா வீண் வழக்கு. அழி வழக்கு அப்படின்னா வீண் வழக்கு. அழித்தளித்துனா திரும்ப திரும்ப. அழுக்கல்லன் அப்படின்னா அழுக்கல்லன் தொழுக்கல்லன் அப்படின்னா பாசாங்கு செய்வோன். அழுக்கல்லன் தொழுக்கல்லன் பாசாங்கு செய்வோன். அழுமூஞ்சு அப்படின்னா பொலிவற்ற முகம் உள்ளவன். அழுமூஞ்சு அப்படின்னா பொலிவற்ற முகம் உள்ளவன். அளப்பளத்தல் அப்படின்னா அளப்புதல் முறுமுறுத்தல். அளப்பளத்தல் அளப்புதல் முறுமுறுத்தல். அளப்பறிதல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாயறிதல். அளப்பறித்தல் உட்கருத்தை தந்திரமாயறிதல். அளவுலாவுதல் கலந்து பேசுதல். அளவுலாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல். அளவுபடுத்துதல் அப்படின்னா வரையறை செய்தல். அல்லாடி தள்ளாடி தளர்ந்த நடையாய். அல்லாடி தள்ளாடி தளர்ந்த நடையாய். அள்ளி கொட்டுதல் அப்படின்னா மிக சமம் பாதித்தல். அள்ளி கொட்டுதல் அப்படின்னா தேடுதல். அள்ளி கொட்டுதல் அப்படின்னா தேடுதல். அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிகச் செருக்குதல். அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிக செருக்குதல். அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுறத என்ன சொல்லுவாங்கன்னா அள்ளி இறைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல். அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல். அள்ளி இறைத்தல் அப்படின்னா செலவிடுறது, அளவுக்கு அதிகமாக செலவிடுறது. அறக்க பறக்க அப்படின்னா விழுந்து விழுந்து விரைவாக. அறம் பாடுதல் அப்படின்னா தீச்சொற்பட்டு
தீ பயனுண்டாக பாடுதல். அறம் பாடுதல். தீ சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல். அறிதுயில் யோக நித்திரை. அறிதுயில் யோக நித்திரை. அறிமுகம் தெரிந்த முகம் பழக்கம். அறிமுகம் அப்படின்னா தெரிந்த முகம் பழக்கம். அறிதுயில் அப்படின்னா யோக நித்திரை. அறிவறிவாக அப்படின்னா விளக்கமாக. அறிவறிவாக அப்படின்னா விளக்கமாக. அறுதியிடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல், தீர்மானித்தல். அறுதி அப்படின்னாலே இறுதின்னு அர்த்தம். அறுதியிடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல், தீர்மானித்தல். அதாவது முடிவை சொல்கிறதா என்னன்னா அறுதியிடுதல், முடிவுக்கு கொண்டு வருதல், தீர்மானித்தல். அறுத்து கட்டுதல். தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். அறுத்து கட்டுதல் அப்படின்னா தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். அறுப்பு சுகம் அப்படின்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள். அறுப்பு சுகம் அப்படின்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள். அரை கூவுதல் அப்படின்னா போருக்கு அழைத்தல். போருக்கு அழைப்பாங்கல்ல, அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அரை கூவுதல். போருக்கு அழைத்தல்னா அரை கூவுதல். அரைமுறை இடுதல், குறை தெரிவித்தல். அரைமுறை இடுதல் அப்படின்னா என்ன? குறை தெரிவித்தல். அற்று போதல் அப்படின்னா முழுவதும் ஒழிதல். அற்று போதல் அப்படின்னா முழுவதும் ஒழிதல், இடைமுறிதல். ஆக்கம் கூறுதல் அப்படின்னா ஆசி கூறுதல், வாழ்த்துதல். ஆக்கம் கூறுதல் அப்படின்னா ஆசி கூறுதல், வாழ்த்துதல். ஆசார கள்ளன். ஒழுக்கமுள்ளவன் போல் நடிக்கும் கள்ளன். ஆசார கள்ளன் அப்படின்னா ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கும் கள்ளன். ஆசாரம் அப்படின்னாலே ஒழுக்கம். ஆசார கோவை கூட ஒன்று வரும். ஆசார கள்ளன் அப்படின்னா ஒழுக்கமுள்ளவன் போல் நடிக்கும் கள்ளன். ஆசை வார்த்தை அப்படின்னா நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல். ஆசை வார்த்தை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசை வார்த்தை அப்படின்னா நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல். அதாவது பொய்யா நம்பிக்கையாக சொல்கிற மாதிரி ஆசை வார்த்தை. ஆடைக்கும் கோடைக்கும். எல்லா பருவ காலத்துக்கும் உண்டானது என்ன சொல்லுவாங்கன்னா ஆடைக்கும் கோடைக்கும். ஆட்கொள்ளுதல் அப்படின்னா அடிமை கொள்ளுதல். ஆட்கொள்ளுதல் அப்படின்னா என்ன? அடிமை கொள்ளுதல். ஆணி கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலைப்பெற செய்து கொள்ளுதல். ஆணி கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலைப்பெற செய்து கொள்ளுதல். ஆணித்தரம் அப்படின்னா முதற்றரம். ஆணித்தரம் அப்படின்னா முதற்றரம். ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஆரவாரம். ஆலா பறத்தல் அப்படின்னா திண்டாடுதல். ஆலா பறத்தல் அப்படின்னா என்ன? திண்டாடுதல். ஆவி சேர்த்தல், கட்டி அணைத்தல். ஆவி சேர்த்தல் அப்படின்னா என்ன? கட்டி அணைத்தல். ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல். அவங்களோட அறிவெல்லாம் எவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்தல் என்னன்னா ஆழம் பார்த்தல். ஆளும் பாலுமாய் சீர்கேடாய். ஆளும் பாலுமாய் சீர்கேடாய். ஆறப்போடுதல் அப்படின்னா காலம் தள்ளுதல். ஒரு விஷயத்தை வந்து ஒரு பிரச்சனைனா ஆறப்போட்டால் அது காலம் தள்ள சொல்லுவாங்கள்ல, ஆறப்போடுதல், காலம் தாழ்த்துதல். ஆறல் பீரல் பயனற்றது. ஆறல் பீரல் பயனற்றது. ஆரவமர அமைதியாய். அமர்ந்து பேசுவோம். ஆரவமர அமைதியாய். ஆற்ற மாட்டாமை முடியாமை தாங்க முடியாமை. ஆற்ற மாட்டாமை முடியாமை தாங்க முடியாமை. ஆற்றறுத்தல் இடையிற் கைவிடுதல். ஆற்றறுத்தல் அப்படின்னா இடையிற் விடுதல். ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழிச்செல்லுதல். ஆற்றுப்படுதல் அப்படின்னா வழிச்செல்லுதல். இசக்கு பிசக்கு. இசக்கு பிசக்கு அப்படின்னா என்னன்னா முறைகேடு. இசக்கு பிசக்கு அப்படின்னா என்ன? முறைகேடு. இசைக்கேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலை. இசைக்கேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலை. இசைவுக்கேடு பொருத்தமின்மை காரியக்கேடு. இசைவுக்கேடு அப்படின்னா பொருத்தமின்மை காரியக்கேடு. இடக்கரடக்கல் சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையாக சொல்லும் முறை. இடக்கரடக்கல் இது வந்து இலக்கணத்தில் வந்து கூட சொல்லுவாங்க. இடக்கரடக்கல் அப்படின்னா சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையாக சொல்லுதல். அதாவது நெகட்டிவாக உள்ள விஷயத்தை வேறு மாதிரி திரித்து சொல்லுவாங்க, சொல்லத்தகாத சொல்லை. இடக்கு முடக்கு அப்படின்னா சங்கடம். இடக்கு முடக்கு அப்படின்னா சங்கடம். இடக்கரடக்கல் இலக்கணத்தில் மங்களம் இடக்கரடக்கல் அப்படின்லாம் வரும். அதில் இடக்கரடக்கல் வரும் இலக்கணத்தில். இடக்கரடக்கல் அப்படின்னா சொல்லத்தகாத அந்த சொல்லை வந்து சொல்கிறதுக்கு பதிலாக அந்த சொல்லக்கூடாது, அதுக்காக வேற ஒரு சொல்ல அந்த சொல்லுக்கு பதிலாக சொல்லுவாங்க. அதுதான் இடக்கரடக்கல். இடக்கு முடக்கு அப்படின்னா சங்கடம். இடக்கு முடக்கு அப்படின்னா சங்கடம். இடங்கெட்ட பாவி சீரழிந்தவன். இடங்கெட்ட பாவி அப்படின்னா என்ன? சீரழிந்தவன். இடங்கெட்ட பேச்சு அப்படின்னா ஒழுங்கற்ற சொல். இடங்கெட்ட பேச்சு அப்படின்னா என்ன? ஒழுங்கற்ற சொல். இடங்கெட்ட பேச்சு அப்படின்னா என்ன? ஒழுங்கற்ற சொல். இடங்கேடு வறுமை தாறுமாறு. இடங்கேடு அப்படின்னா வறுமை தாறுமாறு. இடங்கெட்ட பேச்சு அப்படின்னா ஒழுங்கற்ற சொல். இடங்கொடுத்தல் அப்படின்னா கண்டிப்பின்றி நடக்க விடுதல். இடங்கொடுத்தல் அப்படின்னா கண்டிப்பின்றி நடக்க விடுதல், பிடி கொடுத்தல். இடம்படுதல் அப்படின்னா விசாலித்தல். இடம்படுதல் விசாலித்தல். இடம் பண்ணுதல் உணவு வழிபாடுகளுக்கு இடத்தை துப்புரவு செய்தல். இடித்துரைத்தல் அப்படின்னா வற்புறுத்தி கூறுதல், அழுத்தி சொல்லுதல். இடித்துரைத்தல் அப்படின்னா வற்புறுத்தி கூறுதல், அடுத்து அழுத்தி சொல்லுதல். இடுக்கு பிள்ளை அப்படின்னா கை குழந்தை. இடுக்கு பிள்ளை அப்படின்னா என்ன? கை குழந்தை. இடுக்கு முடுக்கு அப்படின்னா மூளை முடுக்கு. இடுக்கு முடுக்கு மூளை முடுக்கு. இடுமருந்து அப்படின்னா வசிய மருந்து. இடுமருந்து அப்படின்னா வசிய மருந்து. இடைக்கிடை அப்படின்னா ஊடே. இடைக்கிடை ஊடே. இடைக்கொள்ளை அப்படின்னா ஊடு தட்டு. இடைக்கொள்ளை அப்படின்னா ஊடு தட்டு. இடைச்சுவர் இடையூறு. இடைச்சுவர் வந்து இடையூறு. இடைத்தட்டு அப்படின்னா இடைக்கொள்ளை. இடைத்தட்டு அப்படின்னா இடைக்கொள்ளை. இடை தெரிந்து அப்படின்னா செவ்வி அறிந்து. இடை தெரிந்து அப்படின்னா என்ன? செவ்வி அறிந்து. இடைவிடாமல்
இடைவிடாமல் அப்படின்னா எப்போதும், இடைவிடாமல் எப்போதும், இடைவிடாமல் எப்போதும். இடைவெட்டிலே அப்படின்னா தற்செயலாய், இடைவெட்டிலே அப்படின்னா என்ன, தற்செயலாய். இட்டுக்கட்டுதல் அப்படின்னா இல்லாததை ஏற்றி செல்லுதல், இட்டுக்கட்டுதல் அப்படின்னா என்ன, இல்லாததை ஏற்றி சொல்லுதல். இமை பொருந்துதல் அப்படின்னா தூக்கம் அடைதல் உறங்குதல், இமை பொருந்துதல் அப்படின்னா தூக்கம் அடைதல் பொருந்துதல். இரட்டுறம் மொழிதல் இரு பொருள்பட பேசுதல், இரட்டுறம் மொழிதல் அப்படின்னா இரு பொருள்பட பேசுதல். இரண்டர கலத்தல் முத்தி அடைதல், இரண்டர கலத்தல் அப்படின்னா முத்தி அடைதல். இரண்டில் மூன்றில் அப்படின்னா 2-3 நாட்களுக்கு ஒரு தரம், இரண்டில் மூன்றில் அப்படின்னா 2-3 நாட்களுக்கு ஒரு தரம். ரெண்டும் கெட்ட நேரம் மாலை பொழுது அந்தி பொழுது, அதாவது ரெண்டும் கெட்ட நேரத்தில் வந்துட்டோம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது மாலை பொழுது அந்தி பொழுது. இரண்டு கெட்டான் நன்மை தீமை அறியாதவன், எது நன்மை எது தீமை அப்படின்னு சொல்லி அறியாதவன், ரெண்டும் கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் ரெண்டும் கெட்டான் நன்மை தீமை அறியாதவன். இரண்டு நினைத்தல் கெடுது நினைத்தல், அதாவது இரண்டு நினைத்தல் அப்படின்னா கெட்டதை வந்து நினைக்கிறது. இரண்டு படுதல் அப்படின்னா பிரிவுபடுதல் ஐயுறுதல், பிரிவுபடுதல் இரண்டு படுதல். இரண்டெட்டில் அப்படின்னா விரைவில், இரண்டெட்டில் அப்படின்னா என்ன, விரைவில். இருதலை கொல்லி அப்படின்னா எப்பக்கம் துன்பம் செய்வது, எப்பக்கம் துன்பம் செய்வது. இருதலை மணியன் அப்படின்னா குரலை சொல்வோன், இருதலை மணியன் குரலை சொல்வோன். இருவல் நொறுவல் இடிந்தும் இடியாதமுள்ள அரிசி முதலியன நன்றாக மெல்லப்படாத உணவு, இருவல் நொறுவல் அப்படின்னா மெல்லப்படாத உணவு, நன்றாக மெல்லப்படாத உணவை தான் இருவல் நொறுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாததும் பொல்லாததும் பொய்யும் தீங்கும் விளைவிப்பதும், பொய்யும் தீங்கு விளைவிப்பதும், இல்லாததும் பொல்லாததும். இளம்படுதல் அப்படின்னா வறுமை அடைதல், இளம்படுதல் அப்படின்னா என்ன, வறுமை அடைதலை தான் என்ன இளம்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இலைமறைக்காய் அப்படின்னா மறைப்பொருள், இது வந்து ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம், இலைமறைக்காய் மறைப்பொருள். இலவு கடித்தல் வீணுக்கு முயலுதல், இலவு கடித்தல் வீணுக்கு முயலுதல். இலவு கொடுத்தல் துன்பம் கொடுத்தல், இலவு கொடுத்தல் துன்பம் கொடுத்தல். இழுக்கடித்தல் அப்படின்னா அலைய வைத்தல், இழுக்கடித்தல் அப்படின்னா அலைய வைத்தல். இழுத்து பறித்தல் அப்படின்னா வலிந்து கொள்ளுதல் போராடுதல், இழுத்து பறித்தல் அப்படின்னா வலிந்து கொள்ளுதல் போராடுதல். இழுத்து விடுதல் அப்படின்னா நீட்டித்து விடுதல், இழுத்து விடுதல் அப்படின்னா நீட்டித்து விடுதல். வெளிப்படுத்தல் புதிதாய் உண்டாக்குதல். இழுப்பு பறிப்பாதல் போராட்டமாதல் போதியதும் போதாதுமானல். இழுப்பு பறிப்பாதல் அப்படின்னா போராட்டமாதல் போதியதும் போதாததுமானல், அதாவது பற்றாக்குறையாகிறது, இழுப்பு பறிப்பாதல். அப்புறம் போராட்டமாதல். இளநாக்கடித்தல் அப்படின்னா உடன்படாதது காட்டுது, இளநாக்கடித்தல் அப்படின்னா உடன்படாதது போர் காட்டுதல், இளநாக்கடித்தல் உடன்படாதது போல் காட்டுதல். இளிச்சவாய் பட்டம் ஒன்று தெரியாதவன் என்ற பட்டம், இளிச்சவாய் பட்டம் அப்படின்னா என்ன, ஒன்று தெரியாதவன் என்ற பட்டம். இனிப்பு காட்டுதல் அப்படின்னா அவா உண்டாக்குதல், இனிப்பு காட்டுதல் அப்படின்னா என்ன, அவா உண்டாக்குதல். அடுத்தது இன்னார் இனியார் பகைவரும் நண்பரும். இன்னார் இனியார் அப்படின்னா இன்னா அப்படின்னா பகைவர், இனியர் அப்படின்னா நண்பர். இன்னார் இனியர் அப்படின்னா பகைவரும் நண்பரும். இன்னார் இத்தன்மை உடையவர். ஈ ஆடவில்லை அப்படின்னா ஈ ஆடவில்லை அப்படின்னா மிகுந்த கவலையாக வந்து இருக்கிறது. ஈ ஆடவில்லை அப்படின்னா முகத்தில் ஈ ஆடவில்லை, முகத்தில் ஈ ஆடவில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மிகுந்த கவலையாக இருத்தல். ஈட்டுக்கீடு சரிக்கு சரி, ஈட்டுக்கீடு சரிக்கு சரி, ஈட்டுக்கீடு அப்படின்னா சரிக்கு சரி. ஈடு கட்டுதல் அப்படின்னா பிணை கொடுத்தல், ஈடு கட்டுதல் அப்படின்னா பிணை கொடுத்தல். ஈடேறுதல் அப்படின்னா உய்வடைதல், ஈடேறுதல் அப்படின்னா என்ன, உய்வடைதல். ஈரொட்டு அப்படின்னா உறுதி இன்மை, உறுதி இல்லாமல் இருக்கிறதா என்ன ஈரொட்டு. ஈடேறுதல் அப்படின்னா உய்வடைதல். ஈடு கட்டுதல் அப்படின்னா பிணை கொடுத்தல். ஈட்டுக்கீடு அப்படின்னா சரிக்கு சரி. ஈவிரக்கம் அப்படின்னா மனக்கசிவு, ஈவிரக்கம் அப்படின்னா என்ன, மனக்கசிவு. ஈவு சோர்வு அப்படின்னா சமயா சமயம், ஈவு சோர்வு அப்படின்னா சமயா சமயம். உச்சி குளிர்தல் அப்படின்னா மகிழ்வடைதல், உச்சி குளிர்தல் அப்படின்னா என்ன, மகிழ்வடைதல். உச்சி கொட்டுதல் அப்படின்னா வெறுப்பு குறி காட்டுறதா என்ன, உச்சி கொட்டுவாங்கல்ல, உச்சி கொட்டுதல் அப்படின்னா என்ன, வெறுப்பு குறி வந்து காட்டுதல்னு அர்த்தம். உடம்பெடுத்தல் அப்படின்னா என்னன்னா பிறத்தல் செயலுடையானதல், செயலுடையானதல். உடம்பெடுத்தல் அப்படின்னா என்ன, பிறத்தல். உடன்கையில் அப்படின்னா உடனே, உடன்கையில் அப்படின்னா என்ன, உடனே. உடன்போக்கு அப்படின்னா பெற்றோர் அறியாமல் தலைவி தலைவனுடன் செல்கை, அதாவது பெற்றோருக்கு அறியாமல் தலைவி வந்து தலைவனுடன் செல்றது என்ன உடன்போக்கு. உடன்கையில் அப்படின்னா உடனே. உடம்பெடுத்தல் அப்படின்னா என்ன, பிறத்தல். உடனுக்குடனே அப்படின்னா அப்போதை போது, உடனுக்குடனே அப்படின்னா அப்போதைக்கு அதை பண்ணுறோம்ல, உடனுக்குடனே. உடனொத்தவன் அப்படின்னா சமமானவன், உடனொத்தவன் அப்படின்னா என்ன, சமமானவன். உடும்பு நாக்கன் அப்படின்னா வஞ்சகன், உடும்பு நாக்கன் அப்படின்னா என்ன, வஞ்சகன். உடுமாற்று அப்படின்னா உடைமாற்றுகை நடை பாவனை. உடுமாற்று அப்படின்னா என்ன, உடைமாற்றுகை நடை பாவாடை, நடை பாவாடை. உடுமாற்று அப்படின்னா உடைமாற்றுகை. உடைப்பீர் போடுதல் அப்படின்னா அகலத்தள்ளுதல், உடைப்பீர் போடுதல் அப்படின்னா என்ன, அகலத்தள்ளுதல். உடைப்பெடுத்தல் வெள்ளத்தார் கரை வழிதல், வெள்ளத்தால் கரை அழிதல், வெள்ளத்தால் வந்து கரை அழிதல். உடைப்பெடுத்தல். உட்கிடக்கை அப்படின்னா உட்கருத்து, உட்கிடக்கை அப்படின்னா என்ன, உட்கருத்து. உட்புகுதல் அப்படின்னா உள்ளே செல்லுதல் ஆழ்ந்து கவனித்தல். உட்புகுதலுக்கு 2 இருக்குது, உள்ளே வந்து செல்லுதல், உட்புகுதல் அப்படின்னா ஆழ்ந்து கவனித்தல்.
உண்டாயிருத்தல் அப்படின்னா சூழ் கொண்டிருத்தல். உண்டாயிருத்தல் அப்படின்னா சூழ் கொண்டிருத்தல். உண்டியற் புரட்டு பண மோசம். உண்டியற் புரட்டு அப்படின்னா என்னன்னா பண மோசம். உதப்பி வாயன். உதப்பி வாயன் அப்படின்னா எச்சில் தெறிக்க பேசுவனத்தை என்ன சொல்லுவாங்க? உதப்பி வாயன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதவா கட்டை அப்படின்னா பயனற்றவன். உதவா கட்டை அப்படின்னு என்ன? பயனற்றவன். உதறு காளி காலை இழுத்து நடப்பவள். உதறுகாளி. உதறுகாளி அப்படின்னா என்ன? காலை இழுத்து நடப்பவள். உப்பில்லா பேச்சு அப்படின்னா பயனற்ற உரையாடல். அதாவது யூஸே இல்லாமல் பேசுறாங்க. அதைத்தான் என்ன? எந்த ஒரு யூஸ்மே இல்லாமல் பேசுற விஷயத்தை என்ன சொல்லுவாங்கன்னா உப்பில்லா பேச்சு, பயனற்ற உரையாடல். கொட்டுதல் அப்படின்னா சம்மதித்தல், ஒப்புக்கொள்ளுதல். கொட்டுதல் அப்படின்னு என்ன? சம்மதித்தல், ஒப்புக்கொள்ளுதல். உயிர் விடுதல் அப்படின்னு என்னன்னா மிக பாடுபடுதல், இரத்தல். உயிர் விடுதல், மிக பாடுபடுதல், இரத்தல். உரித்து வைத்தல் அப்படின்னா வெளிப்படுத்தி வைத்தல், நேரொப்பாதல். உரித்து வைத்தல் அப்படின்னா வெளிப்படுத்தி வைத்தல், ஒரே மாதிரி இருக்கிறது. வெளிப்படுத்தி வைத்தல், நேரொப்பாதல். உரித்து வைத்தல், நேரொப்பாதல் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிறது. உருக்குலைதல் அப்படின்னா முன்னுருவம் அழிதல். உருக்குலைதல் அப்படின்னா முன்னுருவம் அழிதல், மேனி மெலிதல். உருக்குலைதல் அப்படின்னா மேனி மெலிதல், அதாவது இலைத்தலை தான் உருக்குலைதல் அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி இருந்த உருவம் வந்து அழிகிறது. உருட்டி போடுதல் அப்படின்னா பேச்சால் மருட்டி வெல்லுதல், அழித்து விடுதல். உருட்டி போடுதல் அப்படின்னா பேச்சால் மருட்டி வெல்லுதல், அழித்து விடுதல். எக்கச்சக்கம் அப்படின்னா எசக்கு பிசக்கு. எக்கச்சக்கத்துக்கு எசக்கு பிசக்குன்னு சொல்லுவாங்க. எக்கச்சக்கம் அப்படின்னா தாறுமாறு அப்படிங்கிறது பொருள். எடாத வெடுப்பு அப்படின்னா என்னன்னா தகாத செயல். எடாத வெடுப்பு அப்படின்னா தகாத செயல், இல்லைன்னா அரிய செயல். எடாத வெடுப்பு தகாத செயல், அரிய செயல். எடுத்த எடுப்பில் அப்படின்னா உடனே. எடுத்த எடுப்பில் அப்படின்னா உடனே. எடுத்தபடி அப்படின்னா உடனே. முன்னாயத்தமின்றி. எடுத்தபடி அப்படின்னா என்ன? உடனே. எடுத்து செல்லுதல் அப்படின்னா சிறப்பித்து சொல்லுதல். எடுத்து சொல்லுதல் அப்படின்னா சிறப்பித்து சொல்லுதல், அறிவு கூறுதல். அதாவது பெரியவங்க வந்து சிறியவங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்து சொல்லுதல் அப்படின்னா சிறப்பித்து சொல்லுதல் அல்லது அறிவு கூறுதல். எடுத்து போடுதல் அப்படின்னா நீக்குதல், திடுக்கிடச் செய்தல். எடுத்து போடுதல் அப்படின்னா நீக்குதல், திடுக்கிடச் செய்தல். எடுத்தெறிதல் அப்படின்னா என்னன்னா அலட்சியம் பண்ணுதல். எடுத்தறிஞ்சு பேசுறது. எடுத்தெறிதல் அப்படின்னா அலட்சியம் பண்ணுதல், மதிப்பின்றி நடத்தல். இதெல்லாமே என்ன? எடுத்தெறிதல். எடுப்பெடுத்தல் அப்படின்னா என்னன்னா அரியதை முயலுதல். எடுப்பெடுத்தல் அப்படின்னா அரியதை முயலுதல். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யாவருக்கும் வசப்படக்கூடியவன், சூதறியாதவன். எடுப்பார் கைப்பிள்ளை என்னன்னா சூதறியாதவன். எட்டுக்கண் விட்டெறிதல். எட்டுக்கண் விட்டெறிதல் அப்படின்னா எங்கும் தன் அதிகாரம் செல்லுதல். தன் அதிகாரம் செல்லுதல். எட்டுக்கண் விட்டெறிதல். எட்டீர் பத்தில் இடையிடையே. எட்டீர் பத்தில் அப்படின்னா இடையிடையே. எய்ப்பில் வைப்பு அப்படின்னா இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள். எய்ப்பில் வைப்பு அப்படின்னா இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள். எழுத்தெண்ணி படித்தல். எழுத்தெண்ணி படித்தல், ஒன்று விடாது படித்தல். எழுத்தெண்ணி படித்தல் அப்படின்னா ஒன்று விடாது படித்தல். எல்லளவும் அப்படின்னா என்னன்னா சிறிதளவும். எல்லளவும் அப்படின்னா என்னன்னா சிறிதளவும். ஏக்கன் போக்கன், ஏக்கி போக்கி, ஒன்றுக்கு உதவாதவன். அதாவது ஏக்கன் போக்கன், ஏக்கி போக்கி அப்படின்னா என்ன? ஒன்றுக்கும் உதவாதவன். ஏற்று காட்டுதல் அப்படின்னா பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல், அதாவது திட்டுறது. என்ன மிஸ்டேக் பண்ணுமோ அதை சுட்டி காட்டி பேசுறது. ஏற்று காட்டுதல் அப்படின்னா என்னன்னா பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல். ஏடாகுடம் தாறுமாறு. ஏடாகுடம் அப்படின்னா தாறுமாறு. ஏட்டிக்கு போட்டி விதண்டாவாதம், அதாவது போட்டிக்கு போட்டியாக பேசுகிற மாதிரி. ஏட்டுக்கு போட்டி விதண்டாவாதம். ஏட்டுச் சுரக்காய் அனுபவத்தோடு கூடாத, அனுபவத்தோடு இல்லாத கல்வியறிவு தான் ஏட்டுச் சுரக்காய். அனுபவம் இல்லாத கல்வியறிவு. ஏட்டுப்படிப்பு உலக பழக்கம் இல்லாத கல்வியறிவு. உலக பழக்கம் இல்லாத கல்வியறிவு. ஏனல் கோணல் அப்படின்னா என்ன? ஒழுங்கின்மை. ஏனல் கோணல் அப்படின்னு என்ன? ஒழுங்கா இல்லாததான் ஏனல் கோணல். ஏனுக்கு கோன் எதிரிடையான பேச்சு. ஏனுக்கு கோன். ஏதும் கெட்டவன் பயனற்றவன். ஏதும் கெட்டவன் அப்படின்னு என்ன? பயனற்றவன். ஏப்பை சாப்பை பயனற்றது. ஏப்பை சாப்பை அப்படின்னு என்ன? பயனற்றது. ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னா நயவஞ்சகம் செய்தல். நயவஞ்சகம் வந்து செய்ததான் ஏய்ப்பு காட்டுதல். ஏப்பை சாப்பை அப்படின்னு என்ன? பயனற்றது. ஏழை குறும்பு அப்படின்னா பேதை போல காட்டி செய்யும் குறும்பு. ஏழை குறும்பு அப்படின்னா பேதை போல காட்டி செய்யும் குறும்பு. ஏறக்கட்டுதல் அப்படின்னா உயரக்கட்டுதல், அடியோடு நிறுத்தல். ஏறக்கட்டுதல் அப்படின்னா உயரக்கட்டுதல், அடியோடு நிறுத்தல். ஏற இறங்க பார்த்தல், மேலும் கீழும் பார்த்தல். ஏற இறங்க பார்த்தல் அப்படின்னு என்ன? மேலும் கீழும் பார்த்தல். ஏற வாங்குதல் விலகி இருத்தல், முழுவதும் விலக்கி பெறுதல். ஏற வாங்குதல் அப்படின்னா விலகி இருத்தல், முழுவதும் விலக்கி பெறுதல். ஏற வாங்குதல். ஏற்ற குறைச்சல். ஏற்ற குறைச்சல் அப்படின்னா ஏற்றத்தாழ்ச்சி. ஏற்ற குறைச்சல், ஏற்றத்தாழ்ச்சி அப்படின்னா உயர்வு தாழ்வு. ஏற்றத்தாழ்வு அப்படின்னா என்ன? உயர்வு தாழ்வு. ஏற்ற குறைச்சல், ஏற்றம்னா ஏற்றம், குறைச்சல்னா தாழ்வு. இப்போ உயர்வு தாழ்வு. ஏற்றத்தாழ்வு அப்படின்னா பெருமை சிறுமை. ஏற்ற தாழ்வு, பெருமை சிறுமை. ஏன் எண்ணுதல் அப்படின்னா ஆபத்துக்கு உதவு நாவுதல். ஏன் எண்ணுதல். ஏன் எண்ணுதல் அப்படின்னா ஆபத்துக்கு உதவு வினாவுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஐது நொய்தாக மிக்க லேசாக. ஐது நொய்தாக அப்படின்னா மிக்க லேசாக. ஐயில் வந்து ஒன்றே ஒன்று தான் ஐ வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஐது நொய்தாக மிக்க லேசாக. ஒட்ட போடுதல் தன்னைத்தானே பட்டினி போடுதல். ஒட்ட போடுதல் அப்படின்னா தன்னைத்தானே பட்டினி போடுதல்னா ஒட்ட போடுதல். இப்போ பட்டினி போட்டுனா என்ன ஒல்லி ஆயிடுவாங்க, ஒல்லி ஆயிடுவாங்கள்ல. இப்போ ஒட்ட போடுதல் தன்னைத்தானே பட்டினி போடுதல். ஒட்டி கிரட்டி அப்படின்னா 1க்கு 2 பங்கு. ஒட்டி கிரட்டி அப்படின்னா 1க்கு 2 பங்கு. ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி பண்ணி தருதல். ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா என்ன, உறுதி பண்ணி தருதல். ஒட்டு மொத்தம் முழு மொத்தம். ஒட்டு மொத்தம் அப்படின்னா முழு மொத்தம். ஒட்டுவார் ஒட்டி. ஒட்டு நோய் தொற்று நோய், அதாவது தொற்று நோயெல்லாம் வந்துச்சுன்னா ஒட்டுவார் ரொட்டி வந்துருச்சு, ஒட்டுவார் ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா. ஒட்டுவார் ரொட்டி அப்படின்னா ஒட்டு நோய் தொற்று நோய், கொரோனா மாதிரி உள்ள நோய். ஒட்டுவார் ரொட்டி அப்படின்னா என்ன, ஒட்டு நோய் தொற்று நோய். ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல். ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல்னா பொருளை மோசம் செய்தல், சொத்தை மறைத்து வைத்தல். அதாவது பொருளை வந்து மோசம் செய்கிறது, சொத்தை வந்து மறைத்து வைக்கிறது, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்து பாடுதல் அப்படின்னா ஆமோதித்தல், ஏற்றுக்கோதுதல். ஒத்து பாடுதல் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறாங்களா, அதுதான் ஒத்து பாடுதல். ஆமோதித்தல். ஆமோதித்தல் அப்படின்னு என்ன, ஏற்றுக்கொள்ளுதல். ஒத்துழைத்தல் அப்படின்னா பலரோடு உள மொத்து உழைத்தல். ஒத்துழைத்தல் அப்படின்னா பலரோடு உள மொத்து உழைத்தல். ஒத்து கொடுத்தல் அப்படின்னா பொறுப்பேற்றல், கணக்குகளுக்கு வகை சொல்லுதல். அதாவது ஒத்து கொடுத்தல் அப்படின்னா பொறுப்பேற்கிறது. ஒரு காலில் நிற்றல் அப்படின்னா விடாப்பிடியாக வந்து நிற்கிறது தான் என்னன்னா, விடாப்பிடியாக நிற்கிறத ஒரு காலில் நிற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வகை பார்த்தல் அப்படின்னா வெல்ல முயலுதல். ஒரு வகை பார்த்தல் வெல்ல வந்து முயலுதல். ஒரு கை பார்த்தல், ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு கை பார்த்தல் அப்படின்னு என்ன, வெல்ல முயலுதல், வெற்றி பெற முயல்றது. ஒரு கையாய் இருத்தல், எதிர்க்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல். எதிர்க்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல். ஒரு சொல் வாசகன், சொற்பிறலாதவன். சொற்பிறலாதவன் ஒரு சொல் வாசகன். ஒரு தலை அப்படின்னா ஒரு சார்பு. ஒரு நாளைக்கு ஒரு நாள், நாள் செல்ல செல்ல. ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னா என்ன, நாள் செல்ல செல்ல. ஒரு போர்க்காய் போதல். ஒரு போர்க்காய் போதல் திரும்பி வராது போதல். ஒரு போர்க்காய் போதல் அப்படின்னா திரும்பி வாராது போதல். ஒரு மடை செய்தல், ஒரு முகமாக்குதல். ஒரு மடை செய்தல் அப்படின்னா என்ன, ஒரு முகமாக்குதல். ஒரு முகமாய் பேசுதல் அப்படின்னா எல்லாரும் ஒரே படியாய் பேசுதல். ஒரு முகமாய்னா எல்லாருமே ஒரே மாதிரி பேசுறது தான் என்னன்னா ஒரு முகமாய் பேசுதல். ஒரு மடை செய்தல் அப்படின்னா ஒரு முகமாக்குதல். ஒரு போர்க்காய் போதல் அப்படின்னா திரும்பி வராது போதல். ஒரு வழிபடுதல் அப்படின்னா ஒற்றுமைப்படுதல். ஒரு வழிபடுதல் அப்படின்னா என்ன, ஒற்றுமைப்படுதல். ஒளிமறைவு அப்படின்னா ரகசியம். ஒளிமறைவு, அருமறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளிமறைவு அப்படின்னா ரகசியம், அருமறை. ஒன்றரை கண்ணன் அப்படின்னா ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன். ஒன்றரை கண்ணன் அப்படின்னா ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன். ஒன்றுக்கு மற்றவன், பயனற்றவன். ஒன்றுக்கு மற்றவன்னா என்னன்னா பயனற்றவன். ஒன்று கூடுதல், ஒன்றாய் சேர்த்தல், ஒற்றுமைப்படுதல். ஒன்று கொத்தையாதல், அரை குறையாதல். ஒன்று கொத்தையாதல் அப்படின்னா அரை குறையாதல். ஒன்று மற்றவன் அப்படின்னா வரினன். ஒன்று மற்றவன் அப்படின்னா வரினன், அதாவது ஒன்றும் இல்லாதவன், ஏழை அப்படிங்கிற மாதிரி. ஒன்று மற்றவன், வரினன். ஒன்று பாதி, ஏறக்குறைய பாதி. ஒன்று பாதி, ஏறக்குறைய பாதி. ஓட வைத்தல், உறுதிப்படுத்துதல், புடமிடுதல். ஓட வைத்தல் அப்படின்னு என்ன, உறுதிப்படுத்துதல். ஓடியாடி பார்த்தல், பெருமுயற்சி எடுத்தல். ஓடியாடி பார்த்தல் என்ன சொல்லுவாங்கன்னா பெருமுயற்சி எடுத்தல். ஓட்டை சாட்டை, பயனற்றது. ஓட்டை சாட்டை அப்படின்னு என்னன்னா பயனற்றது. ஓட்ட உடசல் அப்படின்னு என்ன, சிதைந்த பண்டங்கள். ஓட்டை உடசல் அப்படின்னு என்னன்னா சிதைந்த பண்டங்கள். ஓட்டை வாயன் அப்படின்னா மறையினை வெளியிடுபவன். அதாவது ஓட்டை வாயன் அப்படின்னா எல்லாத்தையும் சொல்றது. ஓட்டை வாயன், மறையினை வெளியிடுபவன். ஓட்டம் காட்டுதல், ஓடுவது போல் நடித்தல். ஓட்டம் காட்டுதல் அப்படின்னா என்ன, ஓடுவது போல் நடித்தல். ஓட்டம் பிடித்தல் அப்படின்னா தப்பி ஓடுதல். ஓட்டம் காட்டுதல் அப்படின்னா நடித்தல், ஓடுவது போல் நடித்தல். ஓட்டம் பிடித்தல் அப்படின்னா என்னன்னா தப்பி ஓடுதல். ஓட்டாண்டி அப்படின்னா இறந்து உண்போன். ஓட்டாண்டி அப்படின்னா என்னன்னா இறந்து உண்போம். இறந்து அப்படின்னா என்னன்னா வறுமை. ஓட்டாண்டி அப்படின்னா என்னன்னா இறந்து உண்போன். ஓட்டைக்கை அப்படின்னா பெருஞ்செலவாளி, அதாவது ரொம்ப செலவு பண்ணுறவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா ஓட்டைக்கை, பெருஞ்செலவாளி. ஒய்ச்சல் ஒளிச்ச வில்லாமை, சிறிதும் ஒளிவில்லாமை. ஓய்வு ஒளிச்சல், இலைப்பாறுகை. ஓய்வு ஒளிச்சல் அப்படின்னா என்ன, ஓய்வெடுத்தல். ஓய்வு ஒளிச்சல் அப்படின்னா என்ன, இலைப்பாறுகை. ஓரடி கோரடி அப்படின்னு என்ன, அடிக்கடி. ஓரடி கோரடி அப்படின்னு என்ன, அடிக்கடி. கக்கட்டமிடுதல் அப்படின்னா சிரிப்பில் உரத்த சத்தமிடுதல். கக்கட்டமிடுதல் அப்படின்னா சிரிப்பில் உரத்த சத்தமிடுதல். கக்கல் கரிசல், கலங்கல் நீர். கக்கல் கரிசல் அப்படின்னு என்ன, கலங்கல் நீர். கக்கலும் விக்கலுமாய், கதிர் ஈன்றதும் ஈனதுமாய். கக்க வைத்தல் அப்படின்னா நெருக்கி வாங்குதல். கக்க வைத்தல் அப்படின்னு என்னன்னா நெருக்கி வாங்குதல். கங்குறை இல்லாமை, அளவின்மை, அதாவது ஒரு அளவே இல்லாமல் இருக்கிறது தான் என்னன்னா கங்குறை இல்லாமை. கங்கு கரை இல்லாமை, கங்கு கரை இல்லாமை. கங்கணம் கட்டுதல், ஒரு செயலை முடிக்க முனைந்து நின்றல். அதாவது இந்த செயலை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு நிற்கிறது தான் என்னன்னா கங்கணம் கட்டுதல். கசகசத்தல் அப்படின்னா வேர்க்குறது. கசகசத்தல் அப்படின்னா என்ன, வியர்த்தல். கசகசத்தல். கசக்கரணம் போடுதல், பெருமுயற்சி செய்தல். கசக்கரணம் அப்படின்னா என்ன, பெருமுயற்சி போடுதல் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கசக்கரணம் செய்தல். கசாக்கூலம் அப்படின்னா என்ன, குப்பை. கசாக்கூலம் அப்படின்னா என்ன, குப்பை. கச்சம் கட்டுதல் அப்படின்னா கச்சை கட்டுதல் அப்படின்னா
கச்சங்கட்டுதல் இல்லைன்னா கச்சை கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டு நிற்றல், வரிந்து கட்டி நிற்றல், கச்சங்கட்டுதல், கச்சை கட்டுதல். கச்சந்தி அவிழ்தல், பொய் மூட்டை அவிழ்த்தல். கச்சந்தி அவிழ்தல் அப்படின்னா பொய் மூட்டை அவிழ்த்தல். கடன் கட்டாய் பேசுதல், கடன் கட்டாய் பேசுதல், கடுமையாக பேசுதல், அதாவது கோபமாக திட்டுற மாதிரி பேசுறது என்னன்னா கடன் கட்டாய் பேசுதல், கடுமையாக பேசுதல். கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல், கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல், அதாவது பிடிக்காம ஒரு விஷயத்தை செய்கிறது, மனமின்றி செய்தல், கடன் கழித்தல். கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றி விடுதல், கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா என்னன்னா ஏமாற்றுதல். கடை கட்டுதல் அப்படின்னா காரியத்தை நிறுத்தி வைத்தல், கடையை மூடுதல். கடை கட்டுதல் அப்படின்னா என்னன்னா கடை ரெண்டு மீனிங்கே. கடை கட்டுதல் அப்படின்னா கடையை வந்து மூடுறது. அடுத்தது கடை கட்டுதல் அப்படின்னா ஒரு செய்கிற விஷயத்தை வந்து நிறுத்தி வைக்கிறது, ஒரு செயலை வந்து நிறுத்தி வைக்கிறது கடை கட்டுதல். கடை கெடுதல் மிக இழிவடைதல், கடை கெடுதல் அப்படின்னா மிக இழிவடைதல். கடை தேறுதல் அப்படின்னா என்னன்னா ஈடேறுதல், கடை தேறுதல் அப்படின்னா ஈடேறுதல். கடை விரித்தல் அப்படின்னா பலர் முன் தன் ஆற்றலை சொல்லுதல். கடை விரித்தல் அப்படின்னா எல்லாருடைய முன்னாடியும் தன்னோட ஆற்றலை வந்து சொல்கிறது தான் என்னென்னா கடை விரித்தல். கடை தேறுதல் அப்படின்னா ஈடேறுதல். கடுமுடுக்கு அப்படின்னா விரைவு நடை, கடுமுடுக்கு அப்படின்னா விரைவு நடை, அதாவது வேகமான நடை, கடுமுடுக்கு. கட்சி கட்டுதல் அப்படின்னா ஒன்றன் பொருட்டு முரணி நின்றல். கட்டளைக்கல் அப்படின்னா உரைக்கல், கட்டளைக்கல் அப்படின்னா உரைக்கல். இது ஒரு திருக்குறளில் கூட வரும், கட்டளைக்கல். கட்டளைக்கல் அப்படின்னா என்ன, உரைக்கல். கட்டி சுருட்டுதல் அப்படின்னா பொருளை சுருட்டி கட்டுதல். கட்டி சுருட்டுதல், பொருளை சுருட்டி கட்டுதல், கடையை கட்டுதல்.